கர்த்தர் ஒரு நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம சங்கீதம் 27வது அதிகாரத்தில் படிச்சிருக்கோம். 27ல் 7வது வசனம். கர்த்தாவே, நான் கூப்பிட்ட சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது நமக்கு நிறையா காரியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடாத காரியங்களாக இருக்கலாம், இல்லாட்டி தடைப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். அதெல்லாம் சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது தாவீதுக்கு எப்படி செஞ்சாரோ அது மாதிரி நமக்கு செய்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட பாதத்தில் நம்ம இருக்க இந்த உதவி செய்கிற வசனங்களை நம்ம தியானிக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரை இறங்கி எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள எங்கள் வசனத்தை தியானிக்கும்போது எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த வழியிலே நாங்கள் ஆண்டவரே தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறோமோ, எந்த இடத்துல நடக்க முடியாதபடி நாங்கள் தவித்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த வழிகளெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. தாவீது எழுதின வசனங்கள் எங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக எழுதி தந்திருக்கீங்க என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபித்து இந்த வசனங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தி செல்லணுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி ஆண்டவருடைய வசனத்துக்கு கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமும் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவி. இந்த நாமும் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சங்கீதம் 27:7 நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல தகப்பனாக இருக்கார். அதை தான் இவர் சத்தத்தை கூப்பிட்டு நம்ம சத்தமாக கூப்பிடுவோம். ஆண்டவர் மற்ற மனுஷன்கிட்ட நம்ம சத்தமாக கூப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சத்தங்கள் நம்ம செய்திருக்கலாம். செஞ்சு நம்ம சத்தமாக கூப்பிட்டு ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி நம்ம வழக்கு நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டுக்கு போனாங்கன்னாக்கி நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கள் என்ன செய்யணும் தெரியல, யார்ட்டாவது நாங்கள் கேட்டுக்கிட்டே சத்தம் போட்டே அலைய வேண்டி இருக்குது, நாங்கள் யார்ட்டாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு கோர்ட்டு ஒரு மற்ற மாதிரி ஒரு வேண்டாத காரியங்களுக்கு நம்ம போகும்போது சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி இந்த சத்தத்தை நம்ம தவிர்த்துட்டு ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட கூப்பிடுறது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். மற்ற மனுஷன் நோக்கி நம்ம கூப்பிட்டு நம்முடைய காரியங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். பார்த்திங்களா, இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். நிறைய காரியங்களுக்கு மற்றவங்களை கேட்டு ஏதாவது செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது அவங்களுடைய உதவி நமக்கு அதிகமாக நமக்கு பயனுள்ளதை தராது. நிறைய காரியங்கள் சில காரியங்கள் நடக்கலாம், ஆனால் எல்லா காரியமும் அது மாதிரி அவங்ககிட்ட கூப்பிட்டு நம்ம கேட்டு அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம அதெல்லாம் சரியாகவே படாது. அதனால் முதலாவது ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடணும். அவர் தான் கூப்பிடும்போது அவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்கணும். அப்படி சத்தத்தை கேட்கணுங்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அது ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார். இப்போ அந்நாள் எடுத்துக்கிட்டோம்னாக்கி அவங்க குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஆண்டவர்கிட்ட போய் தான் கேட்காங்க. ஏன்னா மற்ற நம்ம இப்போலாம் நம்ம நிறைய பேர்கிட்ட ஜெபம் பண்ணதுக்கு நம்ம ஓடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சலித்து அந்த மாதிரி ஐயோ நம்ம எப்படி இப்படி அலைஞ்சே இது வாழ்க்கையே இவ்வளோ வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறோம். பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருஷங்கள் போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அண்ணாலும் வருஷந்தோறும் போயிட்டு தான் இருக்காங்க. சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆலயத்தில் போய் அவங்க நல்லா வருஷந்தோறும் போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சாமியில். ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னாக்கி அவளுடைய மனம் கிளேசம் படுது. ஏன்னா அந்த அவங்களுடைய முதல் மனைவி ரெண்டாவது மனைவி அவட்ட பேசும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இவங்க வருஷந்தோறும் தான் போயிட்டு வராங்க. ஆனால் அந்த டயத்தில் என்ன செய்தாங்க, ஆண்டவர்கிட்ட போய் நோக்கி கூப்பிட்டு அவர்கிட்ட சத்தமாக விடலை. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் இருந்த அந்த வேண்டுதலை அவங்க கூப்பிடுறது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க கூப்பிட்டு தான் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு நிந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பகனை கொடுக்காரு. சாமுவேல் அவங்களுக்கு தெரியும் சாமுவேலை பற்றி. சாமுவேல் நிறையா அவர் உண்மையாக இருந்தார் கடைசி வரைக்கும். ஆண்டவருடைய நசரேயனால் அழைக்கப்பட்ட பொழுது இந்த சிம்சன் மாதிரி போகாமல் கீழ்ப்படிஞ்சு கடைசி வரைக்கும் 3 வேலையை செஞ்சவராக நம்ம பார்ப்போம்.
அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவங்க பெற்றெடுத்த பிள்ளை. அதுக்கு பிறகு பிறந்தாங்க, அவங்கள பற்றி இல்லைனாலும் இவரை பற்றி எவ்வளவு சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்காரு. அப்படி சத்தத்தை கூப்பிடுக்கிறக்கூடிய நல்ல தகப்பன் நமக்கு சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவர் வந்து இரக்கம் உள்ளவர். அதனால் அதை தான் நம்ம கேட்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு நீங்கள் வந்து இந்த வசனத்தில் வந்து நீங்கள் எரேமியா 33:3 நிறைய பேர் மனப்பாடமாக வச்சுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவங்க உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். வந்து இது வந்து நிறையா வசனங்கள் வந்து நம்ம படிக்கும், ஆனால் வந்து அதை அப்படியே வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோமா என்ன அப்படிங்கிறது தெரியலனாலும் கூட இது வந்து இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது பைபிளில். பாருங்கள், இந்த வசனத்தை வந்து சிலர் வந்து தொலைபேசி, நீங்கள் இந்த விளக்க பைபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் நம்ம செய்திகளை கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து தொலைபேசின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தொலைபேசியில் நம்ம வந்து நிறைய பேர் தொலைபேசியில் நம்ம தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு இது ஒரு கேள்வின்னு சொல்லலாம், இது ஆண்டவருடைய ஆலோசனைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆண்டவர்கிட்ட தான் முதலாவது நம்ம சொல்லணும். அவர் தான் நமக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர். நம்மளை கூப்பிடுறதுக்கு சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்குறவராக இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிற ஆண்டவருடைய வசனத்துக்கு முதலாவது நம்ம இடம் கொடுத்து அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி அதுதான் நமக்கு தொலைபேசியை முதல்ல நம்ம விண்ணப்பம் செய்யக்கூடியதாக நீங்கள் தொலைபேசின்னு நம்ம அது விளக்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து இதை வந்து முதலாவது நம்ம வந்து ஜெபிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு முதலாவது வசனம் இதுதான். எரேமியா 33:33 நீங்கள் கொடுத்துருக்க வசனம் எல்லாமே, அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா எந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்குறவங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வரும். இந்த வசனத்தை வந்து நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கி அவர் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு எட்டான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன்னு சொன்னார்னாக்கி தேவன் வந்து நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்காரு. ஏன்னா வந்து நம்ம மனுஷங்கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கி அவங்ககிட்ட கூப்பிட்டோம்னா நான் சொன்னேன் பாருங்க, அது மாதிரி சில காரியங்கள் செய்வாங்க, சில காரியங்கள் செய்யாமல் விடுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அதை வந்து நமக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம செஞ்சோம்னாக்கி நம்முடைய அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து செய்ததை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இந்த காரியங்களை நம்ம செய்யறதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறதா இருக்கும். அப்படி நம்ம செய்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை எந்த மாதிரி காரியங்கள் வந்தாலும் சரி, நம்ம முதலாவது கூப்பிடுறது வந்து ஆண்டவர் நோக்கி தான் கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டுட்டு அப்புறம் அவர் வந்து சகாயம் செய்வார். நமக்கு என்ன மாதிரி நமக்கு நடக்க வேண்டிய வழியே தெரியாத போது ஆண்டவர் நமக்கு வழி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்காது. அதனால் இந்த எரேமியாகிட்ட சொன்ன வார்த்தையின்படி பாருங்கள், நம்ம அந்த வசனத்தை நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சு நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். நம்மளுடைய குறைகளை நம்முடைய வேதனைகள்னு மனுஷன்கிட்ட சொல்லும் பொழுது நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு விடை வந்து என்ன கிடைக்குன்னா, நம்முடைய இதயத்தை அவ்வளோ ஒரு கரெக்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு வழியோ நம்ம இதயத்தை இந்த பக்குவப்படுத்துறதுக்கோ எதுவுமே வந்து அந்த வழியில் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நாம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததுனால தான் நான் சொல்லேன். ஏன்னா வந்து முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் அதிசயமானவர், அற்புதத்தை செய்கிறவர். அதனால் நமக்கு அறியாதமான நமக்கு தெரியாத காரியங்கள் நமக்கு புரியாத காரியங்கள்லாம் போய் மனுஷங்கிட்ட கற்றுக்கிட முடியாது. கற்றுக்கிட்டோம்னாக்கி அதனால பெரிய காரியம் நமக்கு நடக்கவே இருக்காது. அதனால் பாருங்கள், எந்த காரியமும் வந்தாலும் சரி, நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தடைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நாட்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நான் இருக்கிற காலத்தில் இந்த உலகத்தில் என்ன கதவு அடைக்கப்பட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், ஐயோ இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி போயிருக்கலாம், இந்த மாதிரி நடக்கலையே, இந்த மாதிரி காரியங்களில் எனக்கு எதுவுமே உதவி இல்லையே, எனக்கு அடைக்கப்பட்டதுன்னா என்னது, நமக்கு வழியே தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக ஆண்டவர் நோக்கி தான் ஜெபிக்கணும். அவர் தேவன் நோக்கி ஜெபிக்கணுங்கிறதுல முக்கியமான காரியம் முதலாவது அதை செஞ்சுட்டு அவர் வந்து எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவருங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் நமக்கு இந்த அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம சும்மா ஜெபிக்க முடியாது. யாருமே நம்ம ஒரு மனுஷனை போய் பார்க்கும்போது அவங்க கூட பேசி பழகி வைக்கும்போது அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்களா, இல்லாட்டி அவங்க நல்லது தான் செய்வாங்களா, இல்லாட்டா நமக்கு கெடுதல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு அவ்வளோ தெரியும் செய்யாது. ஆனால் தெரியாமல் போனாலும் முக்கியமாக நம்ம போய் பார்த்தோம்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம பார்ப்போம்.
நிறைய பழக்க வழக்கங்களை பார்ப்போம், அவங்க பேசுகிறத வச்சு சிலர்லாம் கண்டுபிடிச்சிருவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி செய்யக்கூடிய காரியங்களை மனுஷங்கிட்டே அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் நம்ம வந்து அவர்கிட்ட போய் ஜெபிக்கவே முடியாது. அதனால் அவருடைய காரியங்கள், அவருடைய வாக்குத்தத்தம் என்னது, அவர் என்ன செய்யறதுக்கு அவர் வந்து வல்லமை உள்ளவருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் அந்த விசுவாசமே வரும். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள தான் இந்த வசனங்கள்லாம் படிக்கும். அவர் வந்து திறவுகோல், அவர்கிட்ட எல்லா திறவுகளும் அவர்கிட்ட இருக்குது. அவர் உருவாக்குனவர் அவர் தான், எல்லா சகலமும் அவர் கரத்தில் இருக்குது. அதனால் அவருடைய கரத்தில் வந்து பெற்றுக்கொள்ள தான் நாம் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். மற்ற காரியங்கள்லாம் நம்மளை வந்து சூழ்ந்திருந்து நம்மளை வேதனைப்படுத்துறது, நம்முடைய மைண்டை இதாக்குறதுலாம் வந்து தவிர்க்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் வசனம் தான் நமக்கு செய்யும். அது இந்த வெளிப்படுத்தல் 3:7 1:18 நீங்கள் பாட்டினா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராக இருக்கிறார். அப்போ திறவுகோல் வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம காரியத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, அந்த காரியங்களுக்கு கதவு திறக்கக்கூடிய காரியங்கள் வந்து ஆண்டவர் திறந்தாருன்னா அவர் பூட்ட முடியாது, அவர் பூட்டினதை திறக்க முடியாது. அதனால் நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம அந்த திறவுகள் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது தான். அவர்கிட்ட ஜெபித்து நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நமக்கு முடியாத காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தகப்பனாக இருந்து நம்ம தகப்பனுக்கு மேலான தகப்பனாக இருந்து நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தி செல்ல வல்லமுள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்காருங்கிறதுல நம்ம ஒரு சந்தேகம் அதில் வராமல் நம்ம ஆண்டவர் நோக்கி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் அப்படிங்கும்போது, சத்தத்தை கேட்காரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் அதில் தான் நான் இந்த இப்போ நான் சொன்ன பாருங்க திறவுகோல், அதை வச்சே நம்ம சொல்லலாம். இந்த ராகேல் நீங்கள் 30வது இடத்துல முதலேருந்தே நீங்கள் படிங்க. நான் 6வது வசனத்தை மட்டும் சொல்கிறேன். ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தா அப்படின்னு சொல்லி வந்து குழந்தை இல்லாதப்போ முன்னாடி நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி இந்த ஆபிரகாம் மனைவி செஞ்ச மாதிரி தான் செய்கிறான். செஞ்சுருக்கும்போது எனக்கு பிள்ளையை கொடு அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லுவாள். அப்போ ஆண்டவர் உன்னுடைய கற்பத்தை அடைச்சிருக்கும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நோக்கி ஜெபித்து அவள் எனக்கு வழக்குன்னா என்னது, பிள்ளை இல்லைனாக்கி நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 2 வருஷம் பிள்ளை குழந்தைங்கள் இல்லை கல்யாணம் ஆகினா உடனே வந்து அவங்க என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் வந்து 100 வயசுல தான் குழந்தைய பிறக்காருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வந்து பாருங்கள் அவர் 90 வயசில் 100 வயசுல பிறந்ததுக்குன்னு அப்போ வாக்குத்தத்தம் பண்ணி அவருக்கெல்லாம் கொடுக்காரு. அப்போ நிறைய நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு குழந்தைகள்லாம் கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் பக்கத்தில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப நாளைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தையே இல்லை. அப்புறம் பாருங்கள் 2வது கல்யாணம் பண்ணாங்க, 2வதுக்கும் பிள்ளை இல்லை. 3வது கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் குழந்தை இருந்தது. இப்போ 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கள் இருக்காங்க. பிள்ளையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி வேண்டாத காரியங்களில் போய் இறங்கி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க உனக்கு பிள்ளை இருக்காது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி 3 அதாவது பிள்ளைங்களை வந்து கல்யாணம் பண்ணி ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு அருமையான ஆண்டவர் அமைத்து கொடுக்கறது. அது வந்து டைம் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு சிலருக்கு வந்து டைம் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதை கூட தவிர்த்துக்கலாம். தவிர்க்கிறதுக்கு இல்லாமல் அவங்க 2 பேர் வாழ்க்கையை இது பண்ணி அந்த மாதிரிலாம் செய்கிறவங்கலாம் தவறான காரியம், அதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா குழந்தைகள் இல்லைனாக்கி வேறு காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி எடுத்து வளர்த்த பிறகு கூட பிள்ளைகள் பிறந்து அவங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கோம். அதனால் அந்த நிந்தையை தாங்க முடியாமல் இவன் இன்னொருத்தரை வச்சு அப்புறம் வந்து பார்த்தா அவங்க கணவன் கூட சண்டை போடுவா. அப்புறம் போட்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், இது ஆண்டவர்கிட்டே முதல்ல ஜெபம் பண்ணி அவன் ஒழுங்காக ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி இல்லாமல் பாருங்கள், ஈசாக்கெல்லாம் 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தார். ஈசாக்கு ஜெபம் பண்ணி அப்புறம் குழந்தை பிறக்குன்னு சொல்லிலாம் நம்ம பார்க்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து இவளுக்கு பாருங்கள், ஆண்டவருக்கு குழந்தைய கொடுத்த உடனே சொல்கிறான், என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டாருன்னு சொல்லி. சத்தத்தை எப்போவுமே ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட தான் நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். எப்போ நம்ம ஒன்று கேட்டோம்னாக்கி உடனே மனுஷங்கிட்ட கேட்டு அதுவே எனக்கு சத்தத்தை கேட்டு நான் கூப்பிடுறதுக்கு எனத்தையாவது சத்தத்தை கேட்டான் எனக்கு கேட்டு என்னமா செய்வாங்க. நான் கூப்பிட்டேன், அவங்க என்னமா எனக்கு குரல் கொடுத்தாங்க. இப்போ ஒரு கஷ்டம் வருதுனாக்கி உடனே கூப்பிட்டாங்க, எங்க வாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்னோன்னா உடனே கூப்பிட்டானோ வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோமாங்க. அதெல்லாம் ஒரு உலக வாழ்க்கையில் அது வந்து ஒரு சாதாரணமான காரியம்தான். ஆனால் சத்தத்தை நம்ம கூப்பிடுற சத்தம்னா நம்மளுக்கு வேதனை, நமக்கு முடியாத காரியத்தில் சத்தத்தை கூப்பிடும்போது அதுதான் தாவீது எழுதியிருக்காரு. நான் கூப்பிட சத்தத்தை கேட்டு நீங்கள் இறங்கணும்னு சொல்கிறாரு.
இறங்குறது வந்து எல்லாருமே மனுஷங்களாம் இறங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இறங்குறது ஆண்டவர் மட்டும்தான். அதனால் இறக்கத்தை ஆண்டவர்கிட்ட வந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதுதான் இவ வழக்கை வந்து ஆண்டவர் தீர்த்து வச்சாரு, எனக்கு குழந்தை பிறந்துன்னு சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் வந்தாலும் சரி, ஆண்டவர் நோக்கி கூப்பிடக்கூடிய காரியங்களை அவர் நம்ம சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார். எந்த மாதிரி காரியமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து குழந்தை கொடுத்தான்னு சொல்லி ராகேல் சொல்கிறா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இப்படி இருக்கும். அதாவது முடியாதுங்க காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வந்து முடித்து தரதுக்கு வல்லமுள்ளவர். அதனால் அவரை நோக்கி பார்க்கணும். இறக்கம் வந்து யார்கிட்ட கிடைக்கணும்? இறக்கமாக ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். எரேமியா 3:22-23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எரேமியாவில் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எரேமியாவே சொல்லுவாங்க அழுகையின் தீர்க்கதரிசின்னு சொல்லி. அவர் வந்து புலம்பல்னு ஒன்று எழுதினார் பார்த்தீங்களா? அந்த எரேமியாவில் புலம்பல் 3:22-23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து இந்த வசனங்கள்லாம் படிக்கும்பொழுது நிறைய பார்த்தோம்னா என்ன இப்படி புலம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. அவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்கள் இதில் இருக்குது. நம்ம வந்து படித்தோம்னாக்கி நிறைய பேர் புலம்பலுங்கும் போது படிக்க மாட்டாங்க. அவருக்குள்ளே இறைமையாவுக்குள்ளதே படிக்கிறதுக்கு ரொம்ப அழகியாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க. எல்லாம் வசனங்களை படிக்கும்பொழுது தான் நமக்கு அதனுடைய கருத்து தெரியும். அதில் வந்து பாருங்கள் எரேமியா எழுதின புலம்பலில் 3ஆவது இடத்துல 22-23 நான் படிக்கேன். 22வது வசனம், நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வசனம் வந்து அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை வந்து அவருடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய இறக்கம் வந்து எவ்வளோ பெரிய இறக்கம். அவருக்கு அந்த மனுஷங்கள்லாம் இறக்கம் பாராட்டுறது வந்து பாருங்கள். ஒரு முடியாமல் இருந்தாங்கன்னாக்கி அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுப்போம். அதை 10 ரூபாய் கொடுத்துட்டு இறக்கம் பாராட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அது நான் இறக்கம் செஞ்சேன் அவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறக்கம் வந்து ஒரு முடிவானது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் நம்ம நிர்மூலமாக இருப்பதே அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தந்து அவர் இறக்கத்துக்கு முடிவே இல்லாத அந்த தகப்பனை நோக்கி தான் நம்ம கூப்பிடணும். அவர் காலைதோறும் புதிய புதிய காரியங்களை செய்கிறார். ஒவ்வொரு நாள் நம்ம எழும்பி நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ஆண்டவருடைய புதிய கிருபை நம்மளை வந்து தாங்கி வழிநடத்துவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி காரியங்களை செய்யணும் நம்ம. அப்போ செய்யும் பொழுது அவருடைய இறக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இறக்கம் வந்து மனுஷன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கிருபை இறக்கம் நமக்கு வேணும். அவருடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை. நம்ம வந்து எவ்வளோ தவறு செஞ்சுட்டு ஆண்டவரே நீங்கள் இறங்கி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்கி உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்காரு. அதுதான் இந்த இறைமையில நம்ம படித்து பார்த்தோம். இப்போ கர்த்தர் நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி உதவி செய்கிற தகப்பனாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இறங்குறது எல்லாமே ஆண்டவர் தான். உத்தரவு அருள் செய்கிறவரும் அவர் தான். அவர் உத்தரவு அருள் செய்கிறாருன்னா இந்த மோசே எழுதியிருக்க புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். 90-91 அவர் தான் எழுதுனது. 91ல் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த நம்ம இறைமையில் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வசனம் தான். அது வந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ மனுஷன் நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம வேதனையோடு இருக்கும் பொழுது இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. இதை மனப்பாடம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்கணும். அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது சும்மா சாதாரணமாக ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்தை ஆண்டவர் வந்து மனப்பாடமாக நமக்கு சொல்லுவார். இது மாதிரி நீ கேட்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவருக்கு அருள் செய்கிறவர் இவர் தான், ஆண்டவர் தான் அருள் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ வந்து என்னை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு கொடுக்கங்காரு. மறு உத்தரவுனா நம்ம பேசும்பொழுது நமக்கு திருப்பி நமக்கு சொல்லக்கூடிய காரியம் நம்ம ஜெபித்துட்டே இருப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணுங்கிறது தான் அந்த வசனத்தில் இருக்குது பாருங்கள். மறு உத்தரவு கொடுத்து நான் அருள் செய்வேன் மறு உத்தரவு அருள் செய்வேன்னு சொன்னால் மறு உத்தரவு கொடுத்து அவனை வந்து நான் அந்த அருளுக்குள்ளே கொண்டு வரேன். அந்த எந்த இடத்துல அவன் வந்து இருளில் இருக்கானோ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்து முடிக்கிறவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் தான் கொடுக்காரு. அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேங்காரு. அவனை வந்து கனப்படுத்தினா ஆபத்து வருது.
எல்லா பிரச்சனை வரும்பொழுது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற வேலையிலே நம்ம கூப்பிடுறது நம்மளுடைய வேதனையின் மத்தியில் கூப்பிடும்பொழுது அவர் தப்பி வைக்கிறவராக இருக்கார், அவன் வந்து கனப்படுத்துகிறவராக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் நம்மளை கனப்படுத்துகிறவரை, நம்மளை வந்து உயர்த்துகிறவர், நம்ம ஆபத்து வருதேங்கும்போது நம்மளை விட்டு போகிற அதாவது நம்ம ஒரு கஷ்டப்படும் போதோ நம்ம ஒரு வேதனைப்படும் பொழுதோ நம்ம உதவி கேட்டு போகும்பொழுது நம்மளை விட்டு மனுஷங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இவங்களால நமக்கு வந்து ஏதோ பண கஷ்டம் வருமோ இல்லாட்டா நம்ம ஏதோ உதவி நம்மளை நாடி வராங்களோன்னு சொல்லி இந்த மனுஷங்கள்லாம் பாருங்கள் நிறைய நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வரவே முன் வர மாட்டாங்க. ஏன்னா இவங்களால நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் நம்மளால் கஷ்டப்படுவாங்க, நம்ம கஷ்டப்படுவாங்க, நம்மளால் என்னமோ செய்ய வேண்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. பார்த்தீங்களா, அது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்து அப்படி நடக்கிற மனுஷன் மத்தியில் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் தானே அவனோட இருப்பேன்னு சொல்கிறாரு. நம்மளோட கூட இருக்கிற நல்ல தகப்பன் தான் நமக்கு வந்து மறு உத்தரவு கொடுக்காரு. அப்போ அந்த மறு உத்தரவு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட நம்ம செபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அவர் நோக்கி கூப்பிட பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கி அவர் நம்மோட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துகிறவராக இருக்கார். நம்மளை கனப்படுத்துறதுக்கு எந்த மனுஷனையும் நம்ம நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை, அவன் செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் நோக்கி வரும்பொழுது நம்மளை கனப்படுத்துகிறவராக இருக்கார். அதனால வசனங்கள் மூலமாக நம்மளை பேசுகிற நல்ல தகப்பனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ மோசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய அந்த மக்களை இழுத்து கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ ஆண்டவர் நோக்கி தான் அவர் கூப்பிடுவார், அவர் கனப்படுத்துவார். அவர் இதை தான் அவர் சொல்லியிருப்பார், மக்கள்கிட்டலாம் சொல்லியிருப்பார். அவர் நமக்கு உதவி செஞ்சுருக்காரு, அவர் நாள் கடைசி வரைக்கும் கொண்டு போவார், எல்லாம் செய்வார்னு சொல்லி தான் அவங்கள 40 வருஷம் கொண்டு போயிருக்காரு. அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக இவர் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி கனப்படுத்துகிற தப்பித்து நம்மளை ஆபத்து காலத்தில் ஆபத்து வருது, அப்போ நமக்கு தப்பி வைக்கிறவர், அவளை நம்மளை கனப்படுத்துகிறவர், நமக்கு எல்லாவற்றையும் அருள் செய்கிறவர், மறு உத்தரவு அருள் செய்கிறவர். அப்படி ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டோம்னாக்கி அவருடைய வசனம் நம்மளோட கூட பேசி நம்மளை நல்ல பாதையில், அதாவது நேரான பாதையில் நம்ம கொண்டு போகக்கூடிய காரியங்களை செய்யும். அடுத்தது சங்கீதம் 85:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவர் கிருபையை தந்து நம்மளை வந்து ரட்சிக்கிறவராக இருக்கார். அதனால் கிருபை ரட்சிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த கிருபை ரட்சிப்பு இருந்ததுனாலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். அவர் நம்மளை கிருபையாக தாங்கி வழி நடத்துகிறவர். ரட்சிப்புக்காண்டி தான் நம்மளை ரத்தத்தினால கழுவி நம்மளை ரட்சித்திருக்காரு. அதனால் இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நமக்கு அருள் செஞ்சுருக்காரு. இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கர்த்தரை தான் நாம் கூப்பிடணும். அவர் வந்து நம்ம சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி நமக்கு உத்தரவு அருள் செய்கிறதுக்கு அவரை நோக்கி கூப்பிட பிள்ளைங்களாக இருக்கணும். எரேமியா 33 முக்கியமாக நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். அதை ஜெபிக்கும் பொழுது இந்த மோசே எழுதின 91:15 இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எடுத்து அதை படித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வசனங்களின் மூலமாக நம்ம கேட்டு நம்ம மனுஷனை நோக்கி ஓடுவோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப எவ்வளோ நம்ம வசனத்துக்கு நடுங்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்குறவர், நம்மளோட கூட பேசுகிறவர், நம்மளோட கூட இடைபெடுகிறவர், நம்மளோட கூட எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி நமக்கு செய்து நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி சென்றதை பார்த்து நம்ம அதை அனுபவிக்கிறதுனால மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ள முடியும், அவங்களுக்கும் அவங்களும் பெற்றுக்கொள்வாங்க. நம்ம சொல்லும் பொழுது அவங்க அதை விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வாங்க. அதனால் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் கூட பேசி ஆண்டவர் நம்ம கூப்பிடுறது சத்தத்தை அவர் கேட்பார், அவர் இறங்கி நமக்கு உத்தரவு அருள் செய்வார். நமக்கு எல்லா விதமான காரியங்களிலிருந்து நமக்கு ஆண்டவர் நம்மளை அடைச்சிருக்க எல்லா கதவுகளையும் திறக்க வல்லமுள்ள ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த வசனங்களை தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைகளை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து நம்மளையே ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நம்முடைய வாழ்க்கை இருக்க நம்ம முழுதுமாய் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய வசனத்துக்கு மாத்திரம் முதலிடம் கொடுப்போம். அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அவரை தான் நம்ம சத்தமிட்டு கூப்பிட்டு அவருடைய பாகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணதுக்கு யாராலும் முடியாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகும்பொழுது எங்கே போகிறோம்னே தெரியாதப்போ போய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதுபோல் ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை நடத்த ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், எல்லா தயவு எல்லாம் நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வாழ்க்கையை நம்ம தர இன்னைக்கு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், ஜெயிப்போம்.
வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் தாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சூத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் தாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. ஆம் சுவாமி, வாழ்வில் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நாயகராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், எங்களை கனப்படுத்துகிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து அருள் செய்கிறவர், கிருபையா எங்களை நினைத்து நடத்துகிறவர், எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், எங்களுக்கு ஆண்டவரை எல்லாவற்றுக்குமாய் எல்லாமாய் இருக்கிறவராக இருக்கிற நன்றி சொல்கிறோம். திறக்கக்கூடாதபடி ஆண்டவரை அடைக்கிறதை திறக்கிறவருமா இருக்கீங்க ஆண்டவரை. நீங்க அடைத்ததை யாரும் திறக்க முடியாது. நோவா கதவை அடைத்த பொழுது திறப்பதற்கு யாராலும் முடியலை ஆண்டவரே. இது போல ஆண்டவரே திறந்ததை எவனும் அடைக்கவும் முடியாது ஆண்டவரே. எல்லா இருளின் வாழ்க்கையும் மாற்ற வந்த எங்க தெய்வமே நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடைப்பட்ட கதவுகளும் திறக்கப்பட ஆண்டவரே. நீங்க உதவி செய்கிற தேவனா இருக்கிறீர், நன்றி. எந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவரை விழுந்து கிடக்கிறோமோ, இருளிலே விழுந்து கிடக்கிறோமோ, திறக்கப்படாதபடி வழிகளே திறக்கப்படாதபடி வழிகளே தெரியாதபடி அலைந்து கொண்டு இருக்கிறோமோ ஆண்டவரே, அந்த இடத்திலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிற கரத்தினால் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. மனிதனை நம்பி நாங்கள் ஓடாதபடி தேவனுடைய வல்லமுள்ள வசனங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள தாவீது சொந்தமாக்கி கொண்டது போல எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாட்களை அப்படியே நீ நடத்தி போவதற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. தாவீதுக்கு செய்தீங்களே ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த பயத்துக்கெல்லாம் ஆண்டவரே நீக்கி பாதுகாத்து வழி நடத்தினீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடுப்பு சுவர்களும் அந்த எரிகோ மதில் சுற்றி வரும்பொழுது உடைந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கீங்க, நன்றி. உண்மையில் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்படியே எங்களை கண்கள் உங்களுடைய கண்கள் எங்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. பதிவு செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரை உதவி கரம் நீட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருங்க. எந்த இடத்துல நாங்கள் வெக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த இடத்துல எங்களை உயர்த்துகிற தேவன் நீங்க உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நாங்கள் வணங்குகிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. அதை மற்றவர்களும் அனுபவிக்க எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்திலே ஆண்டவரை நாங்கள் விழுந்திருக்கிறோமோ, வழி தெரியாமல் இருக்கிறோமோ ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை கேட்டு அது கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். என்ன கேட்குறாங்களோ அதை நீங்க தந்து வழி நடத்த வேண்டுமா, எங்களுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டுமா, எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் செய்து முடித்து
ஆண்டவரே, உலகத்துக்கு ஆண்டவரே வெளிச்சமாய் வந்த தேவன் எங்கள் தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் பறைசாற்றி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்க்கையிலே காணப்பட, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க குறைகள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே முடிவு கொண்டு வருகிற தேவன் நீங்க என்பதை நாங்கள் அறிக்கை செய்து அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. சுக பலன் எல்லாம் உம்முடைய கருத்திலிருந்து, ஆசீர்வாதம் எல்லாம் உம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய், அநேக பிள்ளைகள்லாம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் நீங்க, எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறே, அதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரங்களை தாங்கி வழிநடத்தமா செபிக்கிற ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உயர்த்துகிற தேவனாய், கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்தி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்திலும் ஆண்டவரே கரங்களை நீட்டாதபடி எல்லாருக்கும் கொட்டுக்கிற பிள்ளைகளா இங்கே மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது ஆண்டவரே, தலை கொண்டு நிற்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் தலை நிமிரச் செய்கிற தேவன் எங்களை உயர்த்தி வழிநடத்த தகப்பனாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிக்கை செய்த நாட்களை செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீ செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன், துதிக்கிற ஸ்தோத்திரிக்க. எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நன்றி. இன்னும் வழி நடத்த போறதுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எல்லா தேவையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எல்லா தேவையும் சந்தியும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். இது அந்த பிரச்சனை எங்களோடு தாங்கி வழிநடத்த தயக்கதா உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு சேர்த்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.